ப்ளீசிங் அதர் பீப்புள் பிகம்ஸ் ஹேபிட். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் தியர் ஓன் பேக்ரவுண்ட்லேருந்து. அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்கள சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் வந்து அவங்க சொல்றதா கரெக்ட், அவங்க சொல்றதா கரெக்ட்னு சொல்லி இவங்கள வந்து அவங்க ஒரு இடத்துல பேசவே விட்டுருக்காரு. இவங்க வந்து அவங்களோட எமோஷன்ஸை பேசியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னா, எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சது தான் இம்பார்ட்டன்ட், எங்க அம்மா அப்பா நான் ஹாப்பியா வச்சுக்கிட்டா நான் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு தட் பிகம்ஸ் அ ஹேபிட். ஸோ இப்போ வந்து இதே ஹேபிட்டை வந்து நிறைய இடத்துல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து it can affect themselves and it can also affect the other person. நம்மளுக்கு ஒரு ப்ளீசர் வந்து நமக்கு தெரியும், இஸ் ரெடி டு சேஞ்ச். வந்து அவனுக்கு என்ன சொல்லி அவனை மாற்ற முடியும். ஜஸ்ட் கிவ் the space, be true பண்ண அவனாவே இருக்க விடும். அது வந்து எங்க இருந்து வரும்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரலன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தான். நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருணும். அவன் வந்து உன்னோட டார்க் சைடை உங்ககிட்ட ரிவீல் பண்றான், அதை ப்ரௌடா ரிவீல் பண்றான் அப்படின்னா அதுதான் நீ ஒரு ஃப்ரெண்டா நீ வின் பண்ணிருக்க அப்படின்னா அவனோட ஸ்பேஸை நீ உருவாக்கி கொடுத்து